Hello friends, vanakkam and welcome back to my channel Tara's Cooking Demo. Channel first time பார்க்கறவங்க இந்த channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க red color button touch பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான கேரளா டிஷ். உள்ளி சம்மந்தி சொல்லுவாங்க. உள்ளினா கேரளால வந்து சின்ன வெங்காயம். தமிழ்ல வெங்காய சம்மந்தி சொல்லணும். நம்ம தேங்காய் எண்ணெயில செய்யறதனால அந்த ஒரிஜினல் கேரளா ஃப்ளேவரோட டிஷ் வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெல்லம் வரமிளகாத்தூள் புளியெல்லாம் சேர்த்ததுனால ஒரு சின்ன ஸ்வீட்னஸோட நல்ல காரம் புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி சூப்பர் சைட் டிஷ்ஷு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்து தோலில் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ரொம்ப தேவையில்லை, ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும். காரத்துக்கு தேவையான வரமிளகாய் தூள், கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா, ஒரு 2-3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து புளிப்பு அளவாக போதுங்கிறனால நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம். நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கேரளா டிஷ்ஷுங்கிறனால தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்றேன். அதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்றேன். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டும் போடலாம், இல்லை அப்படியே முழுசாகவும் போடலாம். இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ அதில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துட்றேன். சேர்த்து இதுவுமே வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசம் வந்து கொஞ்சம் லைட்டாக போகிற வரைக்கும். கருவேப்பிலையோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கணும். இப்போ கருவேப்பிலை இஞ்சி சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கியாச்சு. எடுத்து வச்சுருக்க காரத்துக்கு தகுந்த வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதுவுமே வந்து இந்த வரமிளகாத்தூளோட இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பொடி வந்து கரிஞ்சிடக்கூடாது, அதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கலாம். வரமிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இதில் வந்து புளி நான் வந்து சின்ன சின்ன பீஸஸாக பிச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். அடுத்தது வெல்லம் கொஞ்சம் சேர்த்துடலாம். வெல்லம் புளி வந்து இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் வந்து நம்மளுக்கு இந்த உப்பு புளி காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி தர்றதுக்காக இந்த டிஷ்ஷில் வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ்ஸு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து தேங்காய் சம்மந்தி, இதே கேரளா டிஷ் வந்து தேங்காய் சம்மந்தி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி சின்ன ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு சின்ன ஸ்வீட்னஸோட உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பர் டிஷ்ஷு. சான்ஸே இல்லை, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தோட
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆக எல்லா புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.